வரும் மக்களவைத் தேர்தல் நாட்டில் ஜனநாயகம் இருக்குமா இருக்காதா என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். திருவாரூரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், மக்களாட்சி, மதசார்பின்மை, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு பாஜக ஆட்சியை வீழ்த்தியாக வேண்டும் என்றார். இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது. இந்தியாவோட மாநிலங்களை மக்களாட்சிய, மத சார்பின்மைய, பன்முகத்தன்மைய, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது. டெல்லியில் போராடும் உழவர்களுக்கு எதிராக முள்வேலிகளை அமைத்து பாகிஸ்தான் பார்டரை விட மோசமான சூழலை உழவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், வெள்ள நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிக்காக சல்லி காசை கூட மத்திய அரசு ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். டெல்லிக்குள் அவங்க நுழைஞ்சிடுவாங்கன்னு பயந்து இரும்பு முள்வேலி சாலைகளை ஆணி படுக்க அமைச்சிருக்காங்க, ஆணி வச்சு படுக்க அமைச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் பார்டரை விட மோசமான சூழலை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்திய நாட்டுக்குள் ஆக்கிரமிப்பு செய்கிற நாடுகளை விட சொந்த நாட்டு விவசாயிகள் தான் பிரதமர் மோடியின் கண்ணுக்கு எதிரிகளாக தெரிகிறாங்க. கடந்த டிசம்பர் மாதம் பெரும் வெள்ள சேதம் ஏற்பட்டுச்சு, பல மாசம் ஆச்சு. நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டோம், ஒரு பைசா கூட வரல. புதியவர்களுக்கு வாய்ப்பளித்தால்தான் கட்சி வளரும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்துக்கு பின் பேட்டியளித்த அவரிடம் அதிமுக வேட்பாளர் பட்டியலில் அதிக அளவிலான புதுமுகங்கள் இடம்பெற்றிருப்பது பற்றி கேட்கப்பட்டது. இப்போ நான் நிற்கும் போது புதுமுகம் தானே, எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே, என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க, அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு. புதிய புதிய வேட்பாளர் அறிமுகம் செய்கின்ற பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும், மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்கு. அதிமுக சொந்த பலத்தில் தேர்தல் களம் காணுவதாக குறிப்பிட்ட இபிஎஸ், கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை என்றார். கடந்த 3 ஆண்டுகளில் எங்கு பார்த்தாலும் ஊழல், போதைப்பொருள் அதிகரித்துள்ளதாகவும், மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி அல்ல, கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒரு பக்கம் திரு நரேந்திர மோடி, ஒரு பக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யார் பக்கம் நிக்க போறீங்க? மோடி அவர்களையும் பாஜகவையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சா இல்லையா? இந்தியாவை காப்பாற்றணும்னா, நம்முடைய இந்திய மக்களை காப்பாற்றணும்னா, தமிழ்நாட்டு மக்களோட உரிமையை காப்பாற்றணும்னா ஒன்றிய பாஜக அரசு ஓட ஓட விரட்டணும். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் சிலிண்டர் 500 ரூபாய்க்கும் பெட்ரோல் லிட்டர் 75 ரூபாய்க்கும் விற்கப்படும் என கூறிய உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் மகளிர் உரிமை தொகையில் உள்ள குறைகள் களையப்பட்டு அனைவருக்கும் 1000 ரூபாய் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அது மட்டும் இல்ல, நிதி உரிமை நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்துல வரியா 6.5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு கட்டியிருக்கோமா? வரியா மட்டும் 6.5 லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்கோம். ஆனா நம்முடைய ஒன்றிய அரசு, ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. நாம கொடுத்தது 6.5 லட்சம் கோடி, அவங்க நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 1.5 லட்சம் கோடி. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய 1 ரூபா, நம்ம 1 ரூபா வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்கறாங்க? வெறும் 28 பைசா. அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், திரு நரேந்திர மோடி அவர்களை இன்னும் நம்ம ஒரு பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, திரு 28 பைசா. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவர் தரது ஒவ்வொருத்தருக்கும் வெறும் 28 பைசா. ஊசலம்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இதுவரை மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை என்றார்.
சென்னை தியாகராய நகரில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 9 கிலோ தங்க நகைகளும் பாரிமுனையில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு எடுத்துச் செல்வதாக கார் ஓட்டுநர் கூறியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை பூந்தமல்லியை அடுத்துள்ள புதுச்சத்திரத்தில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 96 லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றினர். கரூரில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது முதல் ஒரே காரில் இருந்து அதிகபட்சமாக நேற்று 17 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. ஆலங்குடி அருகே கார் ஒன்றில் எடுத்துச் செல்லப்பட்ட 16 சேலைகளையும் கவருக்கு 1000 ரூபாய் வீதம் 25 கவர்களில் எடுத்துச் செல்லப்பட்ட 25,000 ரூபாயையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவை வாக்காளர்களுக்கு கொடுக்க எடுத்துச் செல்லப்பட்டதா என விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரியில் அதிமுக வேட்பாளரை அறிமுகம் செய்யும் கூட்டம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி வேட்பாளர் ஜெயபிரகாஷை அறிமுகம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். 3வது முறை மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு இலக்கிற்காக பாஜகவினர் எந்த நிலைக்கும் செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்று விமர்சித்தார். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சத்துடன் செயல்படும் பாஜக அரசிற்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்ட வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமது தேர்தல் பிரச்சாரத்தில் வலியுறுத்தினார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் திமுக தென்சென்னை வேட்பாளரான தமிழச்சி தங்கபாண்டியனை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தர்மபுரி தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் ராஜேஷ் அளித்த தவறான சிகிச்சையால் நர்சிங் கல்லூரி மாணவி காயத்ரி என்பவர் சுயநினைவு இழந்ததாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த மருத்துவமனையில் ஒட்டுக்குடல் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்த காயத்ரிக்கு தடுப்பூசி போட்டதால் சுயநினைவிழந்து கடுமையான உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சேலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட காயத்ரிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரக்கோண மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு தற்போதைய உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் இதுவரையில் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்யவில்லை என்று கூறினார். தாம் வெற்றி பெற்றால் அரக்கோணத்தில் ரயில்கள் அனைத்தும் நின்று செல்லும், அரசு மருத்துவமனைகள் தரம் உயரும் என காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசினார்.